என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா எல்லாத்துக்கும்? ஓகே. 6 மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணீங்க. ஓகே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிலே ஆன மாதிரி இன்னைக்கு டிலே ஆகாம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ டேபிள்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. டேபிள்ஸ் வந்து நம்ம HTML டேக்லயே நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படிதானே? அதாவது டேபிள்ஸ்னா எப்படின்னா நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு டேபிள்ஸ் இருக்கும். நம்ம டேபிள் டேக் வச்சு யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் டேபிள். அந்த டேபிளுக்கே கலர் ஆட் பண்றவோ இல்ல அந்த டேபிளோட வித் ஹைட் எல்லாம் சேஞ்ச் பண்றது, அதுக்கு பார்டர் ஆட் பண்றது இதெல்லாம் வந்து CSS கீழ வந்துரும். ஓகேவா? அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு டேபிள்ஸ்க்கு மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தான் இது பார்டர் கொலாப்ஸ், பேடிங், வித் ஹைட், அது டெக்ஸ்ட் அதுக்குள்ள உள்ள டெக்ஸ்ட்ட வந்து அலைன் பண்றது, அதுக்கு எப்படி கலர் அதுல உள்ள டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலர் ஆட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றது. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம்னா அடுத்து ஒரு நாள்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்டர். ஓகேவா? சோ பார்டர்னா என்னது? நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம டேபிள் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம்னே வச்சுக்கோங்களேன். சோ வந்து அது வந்து எப்போதுமே இந்த மாரி பாக்ஸா, லைனா போட்டு நமக்கு டிஸ்ப்ளே ஆகாது. அப்படிதானே? நமக்கு வந்து எப்போ அப்படி டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கு பார்டர் குடுத்தா தான் இந்த மாதிரி லைனா போட்டு நமக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்லயே கிடைக்கும். இல்லன்னா ஜஸ்ட் அது வந்து காலம் ஹெட் 1 அதுக்கு கீழ ஒரு இது, காலம் ஹெட் 2 அதுக்கு கீழ ஒரு இது இருக்கும். அந்த லைன் நமக்கு எப்ப கிடைக்கும்னா, பார்டர் குடுத்தா தான் கிடைக்கும். ஓகேவா? சோ பார்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பார்டர் அப்படின்னு. நம்ம HTML படிக்கும்போது இந்த பார்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்க வந்து அதோட ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் பத்தி பார்க்கலாம். ஓகே. சோ பார்டர் குடுத்துட்டு 1 பிக்சல் எதுக்கு குடுக்குறோம்? 1 பிக்சல்னா அந்த பார்டர் லைனோட டென்சிட்டி. ஓகே. இப்ப நான் இங்க 2 பிக்சல் குடுத்தேன்னா, இதோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? இன்னும் டார்க்கா இருக்கும். ஓகேவா? இன்னும் பெருசா இருக்கும் அதோட லைன். 3 பிக்சல் குடுத்தோம்னா இன்னும் பெருசா இருக்கும் லைன். ஓகேவா? நீங்க வந்து மார்க்கர வச்சு கோடு போட்டா, லைன் நல்லா டென்சிட்டியா இருக்கும். பென்சில் வச்சு கோடு போட்டா, லைன் ரொம்ப லேசா இருக்கும். அந்த மாதிரி. பிக்சல்ஸ் வந்து குறைய அந்த பென்சில் லைன் மாரி சின்னதா ஆகும். கூட மார்க்கர் லைன் மாரி பெருசா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து சாலிட் பிளாக். இந்த சாலிட பத்தி இதுக்கப்புறம் நம்ம படிப்போம். ஓகேவா? நம்ம அப்ப பாத்துக்கலாம். பிளாக். இப்போதைக்கு என்னன்னா சாலிட் பிளாக்னா நம்ம வந்து பிளாக் கலர் குடுக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே? ஓகே. நெக்ஸ்ட் என்னது அப்டின்னா, ஆ பார்டர் கொலாப்ஸ். இங்க நமக்கு வந்து டபுள் லைனா இருந்துச்சா? சோ எனக்கு வந்து டபுள் லைன் வேணாம், சிங்கிள் லைன் வேணும் அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? பார்டர் கொலாப்ஸ் அப்டின்னு சொல்லி குடுக்கணும். ஓகேவா? கொலாப்ஸ்ன்னு குடுத்துட்டா என்ன ஆகும்? டபுள் லைனா இருக்கிறது எல்லாம் சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அவ்வளதான். ஓகே. அண்ட் தென் டேபிள். டேபிள்ல வந்துட்டு பேடிங் சாரி டேபிள் இல்ல பேடிங். ஓகே. பேடிங்ல வந்து எப்படின்னா, ஆ பேடிங்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அத வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லியிருப்பேன். பார்டர் கொலாப்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம், இங்க வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த காலம் ஹெட் 1 ஒட்டி அதோட லைன்ஸ்லாம் இருக்கு. அத ஒட்டி இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே என்னது நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கா, கொஞ்சம் நீட்டா இருக்கு. அத சுத்தி ஸ்பேஸ் இருக்கு. இப்ப இந்த காலம் ஹெட் 1 நீங்க ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கீங்கன்னா, அத சுத்தி 4 பக்கமுமே நமக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோ நமக்கு அப்படி என்ன ஆகணும்னா, சுத்தி நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். ஆ பேடிங் நம்ம எதுக்கு குடுப்போம் அப்படின்னா, சம்திங் ஏதோ ஒரு பட்டனுக்கோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம பேடிங் குடுக்குறோம்னா, பேடிங் அப்படின்னு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வெறுமனே பேடிங் 10 பிக்சல் குடுத்துட்டோம்னா, இந்த லெஃப்ட் சைட்ல இருந்து 10 பிக்சல், இதோட டாப்ல இருந்து ஒரு 10 பிக்சல், இதோட டவுன்ல இருந்து ஒரு 10 பிக்சல், இந்த சைட்ல இருந்து ஒரு 10 பிக்சல். இப்படி நமக்கு வந்துட்டு 4 சைட்ல இருந்து 10 பிக்சல் கேப் விட்டதுக்கு அப்புறம், உங்களுக்கு பார்க்க ஈவனா எல்லா சைடும் கேப் விட்டு, ரொம்ப நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? அதான் பேடிங். இதே எனக்கு வந்துட்டு எல்லா சைடும் கேப் வேண்டாம். எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு மட்டும் கேப் இருந்தா போதும் அப்படின்னா, நம்ம பேடிங் லெஃப்ட்ன்னு குடுப்போம். இல்ல எனக்கு ரைட் சைடு மட்டும் கேப் இருந்தா போதும் அப்படின்னா, பேடிங் ரைட்ன்னு குடுப்போம். புரியுதா? பேடிங் லெஃப்ட், ரைட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? பேடிங் அப்டின்னா 4 சைடுமே ஈக்குவலா அந்த 10 பிக்சல் குடுத்தோம்னா 4 சைடுமே 10 பிக்சல் கேப் கிடைக்கும். பேடிங் லெஃப்ட் குடுத்தோம்னா லெஃப்ட் சைடுல மட்டும் 10 பிக்சல். பேடிங் ரைட் குடுத்தோம்னா ரைட் சைடுல மட்டும் 10 பிக்சல் கேப் கிடைக்கும். ஓகேவா?
சோ அதுதான் என்னதுன்னா பேடிங். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே பிராக்டிகலா பண்ணிப்பாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஈவன் ஆன்சர்ஸ். நான் வந்து ஸ்பீடா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா என்ன இன் பிட்வீன்ல ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா போங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போறேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ வந்துட்டு இப்ப நம்ம ஸ்டைல்ல என்ன பண்ண போறோம்? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா காமனா ஸ்டைல் பண்ணோம். டேபிள்ல டிஹெச் டிடி அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஹெட்டிங் எல்லாத்துக்கும் அப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் டிஹெச்னா என்னது? இந்த காலம் ஹெட்டோ டி காலம் ஹெட்டோ அந்த ஹெட்டிங். டிடினா மேம் என்னது? சொல்லுங்கம்மா. மேம் பார்டர்ல கொலாப்ஸ் இருக்கும். பார்டர் கொலாப்ஸ் மட்டும் ரிப்பீட் பண்ணணுமா? எஸ் மேம். ஓகே. பார்டர் கொலாப்ஸ்னா ஒண்ணு இல்ல. அதாவது இங்க நீங்க வந்துட்டு உங்களுக்கு டபுள் லைன் நீங்க வந்து ஜஸ்ட் பார்டர்னு ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? 1 மினிட். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து பார்டர் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? பார்டர் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? டிஃபால்ட்டா டபுள் லைனா தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பார்டர் கிரியேட் பண்ணா இங்க டபுள் லைனா இருக்கா? இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்ன இருக்கு? டபுள் லைனா இருக்கா? இந்த மாதிரி டபுள் லைன்ல தான் பிரிண்ட் ஆகும். ஆனா எனக்கு எப்படி வேணும்? அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் லைனா எனக்கு வேணும். சோ அந்த மாதிரி வேணும்னா நான் என்ன கொடுக்கணும்? பார்டர் கொலாப்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு என்ன இந்த டபுள் லைன் எல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் லைன்ல மாறிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்ல அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? புரியுது மேம். ஓகே. ஓகே, இப்ப பேடிங் புரிஞ்சது தானே? நெக்ஸ்ட் போறேன். இப்ப பேடிங்லேயே டவுட் இருந்துச்சு அகைன் ஒன் டைம் சொல்றேன். ஓகே, ஸோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு ஈவன் ஆட் செல்ஸ். ஈவன் ஆட் செல்ஸ்னா நம்ம இங்க இவ்வளவு நேரமா என்ன பண்ணோம்? ஒரு ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இங்க ஹெட்டிங் எல்லாம் அதோட ஸ்டைல மாத்திக்கும். டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் பேடிங் கூட டிஸ்கிரிப்ஷன் ஹெட்டிங் எல்லாமே பேடிங் ஆயிக்கும். பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈவன் ஆட் செல்ஸ்க்கு மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, அது எப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா? இது நம்பர் 1 ரோல். சரி ரோ வந்துட்டு இதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹெட்டிங் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு அதுக்கு கீழே உள்ள ரோஸ்ல இருந்தா கன்சிடர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஹெட்டிங் வந்து தனி. அது வந்து ஒரு ரோவாவே நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து ஹெட்டிங். எதுல இருந்து ரோ கன்சிடர் பண்ணுவோம்? ஹெட்டிங்க்கு கீழே உள்ளதுல இருந்தா ரோ கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. ரோ 1 காலம் 1 இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ரோ. இது நம்பர் 2 ரோ நம்பர் 2. இது ரோ நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 3 ரோஸ் இருக்கு. இதுல எதெல்லாம் ஆட் நம்பர்ஸ்? 1ம் 3யும் ஆட் நம்பர்ஸ். 2வும் 4ம் ஈவன் நம்பர்ஸ். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நீங்க சில டைம் பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி நீட் லுக்கா இருக்கா? ஒரு ஆட் ரோஸ் அதாவது 1ம் 3யும் ஆடு. சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? நல்ல ஒயிட் கலர் கொடுத்திருக்காங்க. செகண்ட் நம்பர் 2 ரோ 2. ரோ 2க்கு என்னது? ஈவனா. அதுக்கு மட்டும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி ஒயிட்ல இருந்து கொஞ்சம் டார்க் ஷேட் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கு. இந்த மாதிரி ஆட் ஈவன் ரோஸ்க்கு நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும். அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுச்சுல எதுக்காண்டி இந்த ஆட் ஈவன் செல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த ஆட் ரோக்கு மட்டும் நான் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். ஈவன் ரோஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். 2 4 6 8ன்னு சொல்லிட்டு உங்க ரோல எத்தனை உங்க டேபிள்ல எத்தனை ரோஸ் இருக்கோ அந்த ரோஸ்ல உள்ள ஈவன் ரோஸ்க்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஆட் ரோஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டேபிள். நம்ம என்ன பண்ண போறோம்? டேபிள ஆல்டர் பண்ண போறோம். ஆல்டர்னா என்ன விஷயம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண போறோம். ஏதோ ஒரு சேஞ்ச் அங்க நடக்க போகுது. அதான் ஆல்டர். சோ அதனால இதெல்லாம் உங்களுக்கு சின்டாக்ஸ். இதை நீங்க அப்படியே தான் எழுதணும். ஓகேவா? சோ டேபிள் ஹேஷ் போட்டுக்கோங்க. ஹேஷ் போட்டுட்டு ஆல்டர். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்டர் பண்ண போறோம் ரோவை.
எதை ஆல்டர் பண்ண போறோம்னா ரோவை ஆல்டர் பண்ண போறோம்னு சொன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் டிஆர் டேபிள ஆல்டர் பண்ண போறோம். அந்த ஆல்டர் எதை பண்ண போறோம் டிஆர்னா என்ன அர்த்தம் ரோன்னு அர்த்தமா. சோ டிஆர் ரோ வந்துட்டு ஆல்டர் பண்ண போறோம். ரோல எதை ஆல்டர் பண்ண போறோம் ஈவன் எதெல்லாம் ஈவனோ அதை மட்டும் ஆல்டர் பண்ண போறோம். ஓகேவா. அது ஏன் இங்க என்த் சைல்ட் ஆஃப் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நான் என்ன சொன்னேன் ஹெட்டிங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹெட்டிங்க கீழே உள்ள ரோஸ் தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹெட்டிங்கிறது வந்து பேரண்ட். ஓகேவா. அது காமன். எல்லா ரோஸும் காமனா இருக்கும் ஹெட்டிங். சோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப பேரண்ட்னா அப்ப அதுக்கு கீழே உள்ள எல்லா ரோஸும் என்னது அந்த பேரண்டோட சைல்டு. ஓகேவா. இப்ப இந்த காலம் ஹெட் ஒன்ங்கிறது ஹெட்டிங்கு. சோ அது வந்து பேரண்ட். சோ நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். அதோட சைல்டு எத்தனை இருக்காங்க 1 2 3 சைல்டு இருக்காங்களா. இதெல்லாம் அதோட சைல்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பேரண்ட். அது கீழே உள்ள அந்த ரோஸ் எல்லாம் நம்ம சைல்டா எடுத்துக்கோம். சோ அந்த சைல்டுல அதுவும் நம்ம எல்லா சைல்டுக்கும் அப்ளை பண்ண போறது இல்ல. நம்ம ஜஸ்ட் ஈவன் சைல்டுக்கு மட்டும் அப்ளை பண்ண போறோம். அதான் nth child of even அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைல்டுக்கு அப்ளை ரோல உள்ள அதாவது டேபிள்ல ஆல்டர் பண்ண போறோம். எதை ஆல்டர் பண்ண போறோம்னா ரோவை ஆல்டர் பண்ண போறோம். அதனால டிஆர்லயும் எதை ஆல்டர் பண்ண போறோம் nth child தான். அதாவது அந்த பேரண்டோட சைல்டு அதோட nth child ஆஃப் ஈவன் ரோஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா. சோ ஈவன் போட்டு பேக்ரவுண்ட் கலரிங் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒயிட் கொடுத்திருக்காங்களா. சோ ஒயிட் ஹேஷ் டிஇஇனா அது வந்துட்டு ஒயிட். இங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் நம்ம ஒண்ணு படிச்சோமா அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா. நீங்க அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஒயிட் கலர் கொடுத்து பண்ணலாம். ஓகேவா. அது உங்களோட விருப்பம் தான். சோ வந்து இங்க வந்து ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர். இது லைட்டா வந்து அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அதே டேபிள் ஹேஷ் ஆல்டர் ரோக்கு வந்து எந்த சைல்டு அதோட ஆடு வந்து நம்ம ஈவன் கொடுத்தோம். ஈவன் சைல்டு இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஆட் சைல்டுக்கு மட்டும் அப்ளை பண்றோம். ஓகேவா. ஆட் சைல்டுக்கு என்ன கலர் அப்ளை பண்றோம் அப்படின்னா வேற ஒரு கலர். இதுக்கு வந்து வேற ஒரு கலர். இதுக்கு ஒரு வேற ஒரு கலர் அப்படி அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா டேபிள் ஹேஷ் ஆல்டர் டிஹெச். டிஹெச்னா என்னது ஹெட்டிங். ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் கலர் என்ன அப்ளை பண்ணிருக்கோம் கிரே கலர் அப்ளை பண்ணிருக்கோம். சோ ஹெட்டிங்க்கு நீங்க என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வந்து டிஹெச் வந்து ஆக்சஸ் பண்ணி அதுல இருந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. சரியா. ஓகே. சோ அதோட டெக்ஸ்ட் கலர் ஒயிட்டும் பேக்ரவுண்ட் கலர் கிரேயும் வச்சிருக்கோம். ஓகேவா. இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல அகைன் ரிப்பீட் பண்ணணுமா. அண்டர்ஸ்டாண்ட்னா தம்ஸ் அப் சிம்பிள் போடுறீங்களா. ஓகே. சாய் அஸ்வினி ஓகே அபினிஷா சரண்யா இந்த மாதிரி புரிஞ்சுதா. ஓகே எல்லாருக்கும் ஓகே சூப்பர். ஓகே. சோ இத நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு ஃபுல்லாவே உட்காந்து பிராக்டிஸ் தான் பண்ணி பார்க்கணும். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர். இந்த இதுலயே நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணோமா அதே மாதிரிதான் எப்படி எல்லா ரோஸ்க்கும் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றது அப்படிங்கறது ஒரு சிங்கிள் செல்லுக்கு எப்படி ஆட் பண்றது இல்ல எல்லா செல்லுக்கும் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத இதுக்கு அடுத்து பார்க்கணும். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா வித் ஹைட் நம்ம வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சோம். ஃபர்ஸ்ட் பார்டர் படிச்சோம். அடுத்து பார்டர் கொலாப்ஸ் படிச்சோம். அதுக்கு அடுத்து இந்த ஆட் ஈவென்ட் படிச்சோம். அதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்றது படிச்சோம். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா ஒரு பேடிங் வேற படிச்சோம். பேடிங்னா என்ன அர்த்தம் ஃபுல்லா அதோட 4 சைடு நமக்கு ஒரு கேப் கிரியேட் பண்ணணும். இல்ல லெஃப்ட் சைடு மட்டும் இல்ல ரைட் சைடு மட்டும் நமக்கு கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேடிங் ஓகேவா. ஒரு ஸ்பேஸ் மாதிரி நம்மளுக்கு சுத்தி கிரியேட் ஆகணும் பேடிங். பட் இங்க நம்ம என்னன்னா வித் அண்ட் ஹைட் வச்சு படிக்க போறோம். வித் அண்ட் ஹைட் அப்படின்னா என்னன்னா வித்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நார்மலா இப்படி ஒரு இமேஜுக்கோ ஒரு டெக்ஸ்டுக்கோ எப்படி வித் ஹைட் சரி டெக்ஸ்டுக்கோ இருக்க ஹைட் ஆட் பண்ண மாட்டோம் சொல்றேன். சோ ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்க வந்து வித் ஹைட் வந்துட்டு நீங்க ஆட் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க வித் ஹைட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தானே யூஸ் பண்ணுவீங்க. அதே ப்ராப்பர்ட்டி இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா.
நீங்க பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு பெர்சன்டேஜ் கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு பெர்சன்டேஜோட வேல்யூஸ்லாம் புரியலன்னா பிக்சல்ஸ்லயே யூஸ் பண்ணலாம். பிக்சல்ஸ்லயே யூஸ் பண்ணுங்க. இட்ஸ் பெட்டர் வே. ஓகே. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, விட்த் குடுத்திருக்கேன் அண்ட் தென் ஹைட் குடுத்திருக்கேன். விட்த், ஹைட் குடுத்தா என்ன ஆகும் அப்டின்னா, அந்த டேபிளோட விட்த் அண்ட் ஹைட் சேஞ்ச் ஆகும். அதாவது இங்க இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு? இவ்வளவு தானே இருக்குது. சின்னதா தான் இருக்கு. அதோட விட்த்தும் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பட் இங்க நான் விட்த் அண்ட் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த மொத்த டேபிளோட விட்த்தும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மொத்த டேபிளோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த உள்ள எலிமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும் கிடையாது. அந்த மொத்த டேபிளுக்கும் ஏன்னா நம்ம இங்க வந்து எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி குடுத்துருக்கோம்? டேபிள், டிஹெச், டிடி அப்டின்னா மொத்த டேபிள், அதுல உள்ள டிஹெச், அதுல உள்ள டிடி எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணி, அது எல்லாத்துக்குமே நம்ம வித் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகும்? மொத்தமா எல்லாத்துக்குமே வித்தும் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மொத்தமா அந்த டேபிளுக்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நான் ஒரு டைம் உங்களுக்கு பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. அத நீங்களே கூட ஆட் பண்ணிருவீங்க. இதுதானே போன தடவ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ல கூட நம்ம பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்க பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணிடலாம். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம இன்டர்னல் யூஸ் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம இன்டர்னல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிருப்போம். சோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, டேபிள் நீங்க ஒரு டேபிள் டேக்குள்ள தானே நீங்க இவ்ளோ ரோஸ் எல்லாமே எழுதுவீங்க. சோ அதுக்குள்ள இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி பேக்கிரவுண்ட் கலர் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, மொத்த டேபிளுக்குமே பேக்கிரவுண்ட் கலர் என்னவா மாறிரும்? அக்வாவா மாறிரும். அதுல நம்ம எப்போதுமே நம்ம வழக்கமா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஆ டேபிள் கலர் வந்து குடுத்துருக்கோமா, அடுத்து ஹெட். அதாவது ஹெட்டிங்க்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ண போறோம். ஹெட்டிங் மட்டும் ஸ்டைலிஷ் பேக்கிரவுண்ட் கலர் எல்லோ அப்டின்னா, அது மேல உள்ள ஹெட்டிங் மட்டும் என்ன ஆகும் அப்டின்னா, அதோட பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் எல்லோவா மாறிடும். ஃபர்ஸ்ட் மொத்தமா டேபிள் குடுக்கும்போது, மொத்த டேபிளுக்கும் பேக்கிரவுண்ட் கலர் அக்வாவா மாறிடும். அதுக்கடுத்து ஹெட். ஹெட்டிங்க்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் எல்லோவா குடுக்கும்போது ஹெட்டிங் மட்டும் என்ன ஆகும்னா எல்லோ கலரா மாறிடும். ஓகேவா? இதுதான் பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணி அண்ட் தென் டெக்ஸ்ட் அலைன். நம்ம இது எல்லாமே என்ன பண்ணிருப்போம்னா, நம்மளோட லாஸ்டா நம்ம பண்ண அந்த மெனு கார்டு ஐ மீன் ரெஸ்டாரண்ட் மெனுலயே நம்ம பண்ணிருப்போம். இந்த டெக்ஸ்ட் அலைன் பண்ணிருப்போம், வித் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிருப்போம், பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணிருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். அது வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே பண்ணிட்டோம். ஆனா பட் இப்பதான் அதை நம்ம படிக்கிறோம். ஓகே. ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிஎஸ்எஸ் இல்லாம HTML ஒண்ணுமே இல்ல. HTMLங்கிறது வெறும் ஸ்ட்ரக்சர் தான். நீங்க எப்போ அதுல CSS ஆட் பண்றீங்களோ, அப்பதான் HTMLக்கே ஒரு ஒரு ஸ்டைல் ஆட் பண்ண உடனே ஒரு நீட்னஸே கிடைக்கும். ஓகேவா? ஓகே. சோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட். டெக்ஸ்ட் அலைன்மென்ட்னா என்ன? இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு சென்டர்ல இல்லாம இந்த ஓரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டெக்ஸ்ட். அத அலைன் பண்ணி எனக்கு சென்டர்ல கொண்டு வரணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மென்ட் குடுக்கும். ஓகே. இத வந்து நீங்க எப்படி குடுக்கலாம்? சென்டர்லயும் டெக்ஸ்ட் அலைன் குடுக்கலாம். நம்ம டெக்ஸ்ட் அலைன் நெறைய படிச்சிருப்போம். இப்ப பேராகிராஃப்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட், டெக்ஸ்ட் அலைன் ரைட். அது ரீசென்ட்டா இப்பதான் படிச்சோம் நெனைக்கிறேன். போன செஷன்ல கூட படிச்சிருக்கோம். சோ அத நான் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன். சோ டெக்ஸ்ட் அலைன்னா என்னது? ஒரு டெக்ஸ்ட்ட அலைன் பண்றது. லெஃப்ட் சைடோ, இல்ல ரைட் சைடோ, இல்ல சென்டருக்கோ நம்ம வந்து அலைன் பண்ணி வைக்கலாம். சோ அததான் இங்க பண்ணிருக்காங்க. பட் நீங்க அலைன் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னு குடுக்கணும் அப்டின்னா நீங்க ஹெட்டிங் அலைன் பண்றீங்கன்னா குடுக்கணும். இல்ல நான் அதுக்கு கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் அலைன் பண்ண போறேன் அப்படின்னா டிடி அப்படின்னு குடுக்கணும். நீங்க டெக்ஸ்ட் அலைன் டெக்ஸ்ட் அலைன் என்ன குடுத்துருக்காங்க? லெஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க. சோ டெக்ஸ்ட் எல்லாம் லெஃப்ட் சைடுல அலைன் ஆயிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ரைட் சைடுல அலைன் பண்ணிருக்காங்க. சோ டெக்ஸ்ட் அலைன் என்ன ஆயிருக்கு? ரைட் சைடு அலைன் ஆயிருக்கா? உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இதுல? சோ ரைட் சைடா என்ன ஆயிருக்கு? எல்லா டெக்ஸ்டுமே ரைட் சைடு அலைன் ஆயிருக்கு. ஓகே. இந்த மாதிரி எந்த
எலமெண்ட்டுக்கு நீங்க டெக்ஸ்ட் அலைன் குடுக்க போறீங்கன்னா, அந்த எலமெண்ட்ட இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஹெட்டிங்க்கு குடுக்க போறீங்களா? இல்ல டிஸ்கிரிப்ஷன் டிடிக்கு குடுக்க போறீங்களா? இல்ல ரோக்கு குடுக்க போறீங்களா? அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் குடுக்கலாம். ஓகே. இல்லன்னா மொத்த டேபிளுக்கே கூட நீங்க டெக்ஸ்ட் அலைன் குடுக்கலாம். பிரச்சனை இல்ல. அப்படின்னா எல்லாமே சென்டர்ல வந்த மாரி இருக்கும். ஓகே. சோ வெர்டிகல் அலைன்மென்ட். இதெல்லாம் என்னதுன்னா ஹரிசாண்டல் அலைன்மென்ட். ஹரிசாண்டல்னா எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஹாரிசாண்டல்னா உங்களுக்கு தெரியும். வெர்டிகல்லா டாப் டு பாட்டம், ஹாரிசாண்டல்னா லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் நீங்க வந்து டெக்ஸ்ட வந்து லெஃப்டோ ரைட்டோ அலைன் பண்றீங்கன்னா அது வந்து ஹாரிசாண்டல் அலைன்மென்ட். இதே வெர்டிகல் அலைன்மென்ட்னா நீங்களே கிளிக் பண்ணிடலாம். டாப், பாட்டம் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வெர்டிகல் அலைன்மென்ட். ஓகேவா? இங்க பாத்தீங்களா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? வெர்டிகல் அலைன். இங்க ஹரிசாண்டல் அலைனுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல நான் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவேன். என்னன்னா, ஹாரிசாண்டல் அலைன்மென்ட்க்கு ஸ்பெஷலா எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா போதும். அதை யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் அலைன் பண்ணா போதும். பட் வெர்டிகல் அலைன்மென்ட் அதாவது ஒரு எலமெண்ட் டாப்லயோ இல்ல இந்த மாதிரி பாட்டம்லயோ நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னா வெர்டிகல் அலைன் கொடுக்கணும். ஓகேவா? நான் இப்ப என்ன குடுத்துருக்கோங்க? வெர்டிகல் அலைன் டாப்ன்னு குடுத்துருக்கோம். எத? ஹெட்டிங்க. சோ அது என்ன ஆகுது? டாப்ல அலைன் ஆயிருக்கு. இங்க டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனா? சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கோம்? வெர்டிகல் அலைன் பாட்டம் அப்படின்னு குடுத்துருக்கோம். என்ன கொடுங்க? டெக்ஸ்ட் அலைன் ரைட். அதாவது ஹாரிசாண்டல் அலைன்மென்ட் ரைட் சைட பார்க்க இருக்கும். சோ இது எல்லாமே ரைட் சைட பார்க்க தான் இருக்கு. பட் என்ன இருக்கு? வெர்டிகல் அலைன் பாட்டம் குடுத்திருக்கிறதுனால கீழ ரைட் சைடுல இருக்கு. பாட்டம்ல ரைட் சைடுல இருக்கு. ஏன்னா டெக்ஸ்ட் அலைன் ரைட் கொடுத்தனால ரைட் சைடு, வெர்டிகல் அலைன் பாட்டம் கொடுத்தனால பாட்டம்ல இருக்கு. இங்க டாப் கொடுத்ததுனால டாப்ல இருக்கு. டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட் கொடுத்தனால லெஃப்ட் சைடா அலைன் ஆயிருக்கு. ஓகேவா? சோ ஹாரிசாண்டல் அலைனுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா போதும். வெர்டிகல் அலைன் நீங்க டாப்போ பாட்டமோ கொடுக்க போறீங்கன்னா வெர்டிகல் அலைன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஸ்பீடா போற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. அடுத்து டெக்ஸ்ட் கலரும் ஃபாண்ட் ஸ்டைல். டெக்ஸ்ட் கலர் நம்ம என்ன பண்ணுவோம்? உங்களுக்கே தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? நீங்களே சொல்லிடுவீங்க எல்லாருமே. கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா என்ன ஆகும்? டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகும். அததான் என்ன பண்ணிருக்கோம்? இங்க எப்படி ஒரு ஹெட்டிங்கோ இல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கோ நம்ம ஏதோ ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம்னா டிஹெச் டிடின்னு ஆக்சஸ் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் டிஹெச் ஆக்சஸ் பண்ணி டிஹெச்சுக்கு எல்லாம் என்னது கலர் வந்து ரெட்டா மாத்திரு அப்படின்னு கலர் எல்லாமே ரெட்டா மாறிடுச்சு. இங்க டிடி ஆக்சஸ் பண்ணி கலர் வந்து பர்பிளா கொடுத்துட்டதுனால டிடி எல்லாமே என்னாச்சு? பர்பிளா மாறிடுச்சு. சோ இதான் கலர். இதுல நீங்க ஃபாண்ட்டையும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்திருக்கோம் அப்படிதானே? ஃபாண்டோட சைஸ் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் என்ன ஸ்டைல்ல இருக்கணும்? இட்டாலிக்ல இருக்கணுமா? டைம்ஸ் நியூ ரோமன்ல இருக்கணுமா? இந்த மாதிரி என்ன ஸ்டைல்ல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கா? அதுக்கு நம்ம என்னன்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டைல மாத்திக்கலாம். சோ முன்னாடி இந்த டேபிள்ல என்ன இருக்கு? இங்க வந்து ஒரு டைம்ஸ் நியூ ரோமன் மாதிரி ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டிஃபால்ட்டா. பட் இங்க வந்து என்னது அப்படின்னா இங்க வேற ஏதோ ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க ஃபாண்ட் ஃபேமிலின்னு அடிச்ச உடனே விஷுவல்ல வரும். கீழே நிறைய ஃபாண்ட் வரும். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற ஃபாண்ட் ஃபேமிலி அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபாண்ட் வந்து நீங்க என்ன ஸ்டைல் மாத்தணுமோ அந்த ஸ்டைல கொடுத்துக்கலாம். டைம்ஸ் நியூ ஓபன் வேணா அதை கொடுத்துக்கலாம். இல்ல இங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல இந்த ஸ்டைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே. கலரும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போயிடலாமா? இதுல உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். வெர்டிகல் அலைன்மெண்ட், ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் பார்த்தோம். கலர், ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம். வேற உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா விஷுவல்ல பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போயிடலாம். அதுக்காக ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? ரிப்பீட் பண்ணதுனால ரிப்பீட் பண்றேன்.
யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? ஓகே. அப்ப நிஷாக்கு ஓகே. ஓகே. சரண்யாக்கு நோ டவுட். இந்துமதி எனி டவுட்? ஓகே. சூப்பர். ரோஹிணி, சாய்தர்ஷினி. ஓகே. சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் கிரியேட் பண்றதுக்கு டேபிள் டேக் யூஸ் பண்ணுவோமா? சோ டேபிள் டேக்குள்ள ஒரு ரோ வச்சுக்குவோம். ஓகே. ஒரு ரோ சோ ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும்? டேபிள் டேக்குள்ள ஹெட்டிங் தான் வைக்கணும். ஓகே. நான் வேணா டேபிள் வந்து இங்க ஏதாவது சும்மா பழைய டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுடுமா? இது ஈஸியா இருக்குன்னு பார்த்தேன். வெரி இல்ல. ஓகே. நம்ம கிரியேட்டே பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ராஜெக்ட்ல உள்ள ரொம்பவே ப்ராஜெக்ட்ல நம்ம கிரியேட் பண்ண டேபிளே கூட நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. நான் டைம் சேவ் ஆகுறதுக்காண்டி பண்றேன். நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு இப்போதைக்கு லிங்க்லாம் தேவையில்ல. அதனால நான் லிங்க் எடுத்துக்கிறேன். நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன படிச்சோம்? இப்ப நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இன் பிட்வீன்ல நான் ஏதாவது கொஸ்டின் கேட்பேன். ஓகே. 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 ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாமா? பார்டர் படிச்சோமா? சோ இப்ப இது வந்து எப்படி பிரிண்ட் ஆயிருக்கும்? இப்ப ஜஸ்ட் நம்ம டேபிள்னு மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பார்டர் கிரியேட் பண்ணாம இப்படிதான் இருக்கும். இப்படிதானே? எப்போ நம்ம பார்டர் கிரியேட் பண்ணாதான் என்ன ஆகும்? சுத்தி நமக்கு ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் ஆகும். சோ நான் என்ன பண்ணணும்? அதாவது இன்டர்னல் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ ஸ்டைல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். ஏன்னா நீங்க இப்ப ஸ்டைல் ஷீட் படிச்சிட்டீங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சோ நான் இப்ப இன்டர்னல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ வந்து டேபிள் எதுக்கெல்லாம் எனக்கு பார்டர் வேணும்? டேபிளுக்கு வேணும். டேபிள்ல உள்ள ரோக்கு வேணும். டிஆருக்கு வேணும். அதே மாதிரி டிடிக்கு எனக்கு வேணும். ஓகே. சாரி. கர்லி பிரேசஸ். என்ன வேணும்னா பார்டர். ஓகே. பார்டர் பிக்சல் சாலிட் பிளாக். ஓகே. சாரி. டிஹெச் ஆக்சஸ் பண்ணாம இருக்கேன். டிஆருக்கு பதிலா இங்க டிஹெச் போட்டுருவேன். ஓகே. இங்க வந்து நான் டிஆர் கொடுத்துட்டேன். ஓகேவா? டிஆர் கொடுக்க கூடாது. டிஹெச் அதாவது ஹெட்டிங் அதுக்கப்புறம் அது கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இதை மட்டும் ஆக்சஸ் பண்ணா போதும். சோ உங்களுக்கு இப்ப புரியுதா? இப்ப வந்து எல்லாமே டபுள் லைன்ல இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இதுல பிக்சல்ஸ்ன்னு கொடுத்திருந்துச்சா? சோ நான் இந்த பிக்சல என்ன பண்றேன்னா ஒரு 4 பிக்சல் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே. 4 பிக்சல் இன்க்ரீஸ் பண்றேன். எப்படி இந்த பார்டர் ஒரு மாதிரி டார்க் ஆயிடுச்சா ஒரு மார்க்கரை வச்சு போட்ட மாதிரி மாறுதா? சோ இந்த மாதிரி நீங்க பிக்சல் கூட்ட 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 மாறும். சோ நமக்கு அது தேவையில்லை. சோ அதனால நான் வந்து 1 பிக்சலே வச்சுக்கிறேன். அண்ட் தென் பார்டர் கொலாப்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? டபுள் லைன்ல இருக்கிறது சிங்கிள் லைனா மாறிடும். அப்படிதானே? இவ்வளவு நேரம் அது எல்லாமே என்ன இருக்கு? டபுள் லைன்ல இருக்கு. சோ நான் எனக்கு என்ன வேணும்? சிங்கிள் லைன்ல வேணும். சோ இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாமே டபுள் லைன்ல இருந்தது சிங்கிள் லைனா மாறிடுச்சு. ஓகே. Wait a minute.
ஆ, அடுத்து என்ன படிச்சோம்? அதோட ஹேடிங் எப்படி குடுக்குறதுன்னு பார்த்தோம். அப்படிதானே? கொலாப்ஸ் வந்துட்டு நம்ம மாத்தியாச்சு. இப்ப எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி நெருக்கமா இருக்கு. அப்படிதானே? அத சுத்தி எந்த ஸ்பேஸுமே இல்ல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பேடிங் குடுத்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேடிங் எதுக்கெல்லாம் குடுக்கணும்? ஓவரால் டேபிளுக்கு குடுக்காம, அதாவது ஹெட்டிங்க்கும் அப்புறம் அதுக்குள்ள உள்ள எலமெண்ட்டுக்கும். அதாவது அதுக்குள்ள உள்ள டிஸ்கிரிப்ஷன். அதாவது இது கீழ உள்ளதெல்லாம் டிடி. இது எல்லாம் டிஹெச். இல்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் டிஹெச். அதுக்குள்ள உள்ளதெல்லாம் டிடி டிஸ்கிரிப்ஷன். சோ எனக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கும் டிஹெச்சுக்கும் மட்டும் எனக்கு என்ன வேணும்? ஸ்பேஸ் வேணும். அதோட 4 சைடுமே எனக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, பேடிங் 10 பிக்சல் குடுத்துக்கலாமா? 10 பிக்சலே குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப கொஞ்சம் நீட்டா மாறிடுச்சா? 10 பிக்சல் பேடிங் குடுத்தோனே நீட் ஆயிடுச்சு ஸ்ட்ரக்சர். அப்படிதானே? இதே இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேடிங் லெஃப்ட்ன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? அத ட்ரை பண்ணி நம்ம பேடிங் எல்லாமே படிப்போம். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆயிருக்குன்னா, நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைட்ல மட்டும் ஒரு 10 பிக்சல் எல்லாத்துலயும் கேப் விட்டுருக்கு. ரைட் சைட்லலாம் கேப் விடல பாருங்க. ரைட் சைட்லாம் என்ன ஆயிருக்கு? நெருக்கமா தான் இருக்கு. ஓகே. லெஃப்ட் சைட்ல மட்டும் நமக்கு வந்து 10 பிக்சல், 10 பிக்சல் கேப் விழுந்திருக்கு. சோ இதுதான் பேடிங் லெஃப்ட். நம்ம பேடிங் பத்தி டீப்பா படிப்போம். சோ அதனால இப்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. ஓகே. பேடிங் 10 பிக்சல் குடுத்தாங்கன்னா, இந்த 4 சைடுமே, அதாவது அதோட 4 சைடுலயும் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் என்ன படிச்சோம்? அப்படின்னா, ஈவன் ஆட் செல்ஸ்க்கு எப்படி ஸ்டைல் பண்றது? இப்போ இங்க எத்தன ரோஸ் இருக்கு? 1, 2, 3, 4 ரோஸ் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப எனக்கு செகண்ட் ரோக்கும், ஃபோர்த் ரோக்கும் ஒரு கலர், ஃபர்ஸ்ட் ரோக்கும், தேர்ட் ரோக்கும் ஒரு கலர் ஆட் பண்ணணும். அப்படிதானே? சோ நம்ம அத எப்படி ஆட் பண்றதுன்னு கீழ பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன சொன்னோம்? அப்படின்னா, டேபிள் இப்ப டேபிளுக்கு குடுக்க போறோம். டேபிள் ஹேஷ் என்ன பண்ண போறோம்? ஆல்டர் பண்ண போறோம் டேபிள. எத ஆல்டர் பண்ண போறோம்? ரோவ ஆல்டர் பண்ண போறோம். கோலன் ரோல உள்ள nth சைல்ட nth சைல்டோட ஈவன். நீங்க 10th சைல்டு நடிச்சாலும் இங்க வந்து. சோ nth சைல்டு ஈவன் ரோஸ மட்டும் ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகே. ஈவன் ரோஸ மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதோட பேக்ரவுண்ட் கலர மட்டும் நம்ம என்னன்னு வச்சுக்க போறோம்? பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது லைட்டா குடுத்துக்கலாமா? பிஸ்கா வச்சுக்கலாம். ஓகே. பிஸ்க் கலர். இல்லையா பேக்ரவுண்ட் கலர் ஆக்சஸ் பண்ண மாட்டுக்கு டேபிள் ஹேஷ் ஆல்டர் டிஆர் மட்டும் மாத்திக்கணும். ஒரு நிமிஷம். கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். டேபிள் ஆல்டர் பேக்ரவுண்ட் கலர் மேம் 2ன்னு போட்டிருக்கீங்கல்ல, சொல்லுங்கம்மா. 2ன்னு போட்டிருக்கிறதுல ஈவன் போட்டா வரும். ஈவன் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அது வரல. அது ஒரு நிமிஷம் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் போட்டேன். ஆக்சுவலி அது ஏதோ மிஸ்டேக். ஓகே. சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் கிளியர் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டு லாஸ்டா இது வரும். ஓகே. சோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். இதை நம்ம இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த ஈவன் ஆட் செல்ஸ் வந்து வரலாம். ஓகே.
இடத்துல ஓகே. பேக்ரவுண்ட் கலர் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். இல்லைன்னா சோ பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணலாம்? ஓவரால் டேபிளுக்கும் ஆட் பண்ணலாம். டிஹெச்க்கு மட்டும் கூட ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ணலாம். சோ நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, ஓவரால் டேபிளையே ஆக்சஸ் பண்ணி, அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் குடுக்குறேன். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஆ ஒரு மாதிரி லைட் மிஸ்க் கலரே குடுக்கலாமா? மிஸ்க்லயே கொஞ்சம் டார்க் மிஸ்க் குடுக்கலாம். ஓகே. ஓகேவா? சரி. எல்லாத்துக்குமே ஒரு கலர் அப்ளை ஆயிடுச்சு. சோ அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, டேபிளோட ஹெட்டிங்க்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்ணுவோம். ஓகே. அதாவது அவங்க வந்து டி ஹெட்டுக்கு ஆட் பண்ணிருப்பாங்க. நம்ம இப்படி மாத்தி ஆட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே. பட் அதுவும் கரெக்ட்டா தான் வருது. ஓகேவா? நீங்க வந்து டீ ஹெட் வந்து எதுக்கு சொல்லுவோம் அப்டின்னா, டீ ஹெட்டு, டீ ஃபூட்டு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே? டீ ஹெட்டு, டீ ஃபூட்டு இதெல்லாம் படிச்சிருப்போம். ஏன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்க்காண்டி தான் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு படிச்சிருப்போம். எப்படி லே அவுட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்க்காண்டி ஆட் பண்றோமோ, அதே மாதிரி டீ ஹெட்டு, டீ ஃபூட்டுங்க நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, டீ ஹெட்ட வச்சு ஆக்சஸ் பண்ணாம, டீ ஹெச்சுக்கு மட்டும் பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சோ நீங்க அப்படியும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. வந்து நெக்ஸ்ட் வந்து என்னது? விட்த் அப்புறம் ஹைட் சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு விட்த் அப்புறம் ஹைட் சேஞ்ச் பண்ணணும்? அப்படின்னா, ஆ எவ்வளவு விட்த் அண்ட் ஹைட்னா, இந்த ஃபுல் டேபிளோட விட்த்தும் ஹைட்டும் சேஞ்ச் ஆகுதா? அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க போயிட்டு உங்களுக்கு விட்த் ஹைட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே. எப்படி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்படி தனியா ஒரு ரோவ ஆக்சஸ் பண்ணி நம்ம விட்த் ஹைட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஓகே. இப்ப என்ன ஆயிருக்கு? ஓவரால் டேபிளோட விட்த்தே 30 பிக்சலா மாறிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, டேபிள் வந்து சின்னதாயிடுச்சு. டேபிள் சின்னதானதுக்கு ஏத்த மாதிரி அதுல உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன ஆயிடுச்சு? கீழ கீழ வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. இதே மாரி நான் ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளவு சேஞ்ச் பண்ணலாம்? அப்படின்னா, ஹைட் 20 பிக்சல் ஹைட் சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ரெடி இது 20 பிக்சல்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஹைட்டும் பெருசாயிடுச்சா? சோ ஹைட் பெருசானதுனால என்ன ஆயிட்டு, அதுக்குள்ள உள்ள எலமெண்ட்டுக்குள்ள அதோட ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் டிஹெச்லயும் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ விட்த் வந்துட்டு இவ்ளோ கம்மியா வேண்டாம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 50 பிக்சலே குடுத்துக்கிறேன். ஓகே. ஆ இவ்வளோ நேரம் விட்த் சேஞ்ச் ஆச்சுல? சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இந்த விட்த் குடுக்காம அது எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சு. சோ நான் இப்ப விட்த் மென்ஷன் பண்ண உடனே என்ன மாறுச்சு? 20 பிக்சலா மாறுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க விட்த்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்னது? அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆ இன்னும் ஒரு இது ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட் மட்டும் மாத்தணும். ஓகே. ஹாரிசான்டல் அலைன்மென்ட், வெர்டிகல் அலைன்மென்ட்னா என்னது? ஹாரிசான்டல் அலைன்மென்ட்னா இந்த சைடு அது எப்படி அலைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிற வித்தே கரெக்ட்டா தான் இருக்கு. சோ உங்களோட இதுக்காண்டி நான் மாத்துனேன். சோ இந்த வித்தே இருக்கும். ஓகே. சோ மாத்திட்டு ஆமா, ஆமா,
ஓகே. ஹாரிசான்டல் அலைன்மென்ட்னா என்னது? டெக்ஸ்ட் வந்து எந்த மாரி அலைன் ஆயிருக்கணும்? லெஃப்ட் சைடு அலைன் ஆயிருக்கணுமா? ரைட் சைடு அலைன் ஆயிருக்கணுமா? சென்டர்ல அலைன் ஆயிருக்கணுமா? அதுதான் ஹாரிசான்டல் அலைன்மென்ட். சோ ஹாரிசான்டல் அலைன்மென்ட் எனக்கு இப்ப என்ன வேணும்னா, பிஹெச்க்கு வந்துட்டு நான் ஹாரிசான்டல் அலைன்மென்ட் என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, லெஃப்ட் குடுக்குறேன். ஓகே. ரோஸ் அதாவது டிடிக்கு வந்து என்ன குடுக்குறேன்னா, ஹாரிசான்டல் அலைன்மென்ட் வந்து சாரி டிஹெச்க்கு வந்து ஹாரிசான்டல் அலைன்மென்ட் நான் என்னன்னு குடுக்குறேன்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்ன்னு குடுக்குறேன். ஓகே. லெஃப்ட் சைடா அலைன் ஆயிடும். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, டிடிக்கு வந்துட்டு ஹாரிசான்டல் அலைன்மென்ட் வந்துட்டு ரைட்ன்னு குடுக்குறேன். ரைட் சைடா எல்லாமே அலைன் ஆயிருக்கா? இதெல்லாம் லெஃப்ட் சைடுல அலைன் ஆயிருக்கு. இது எல்லாமே என்ன ஆயிருக்கு? ரைட் சைடுல அலைன் ஆயிருக்கு. ஓகே. ஓகே. சோ இதுதான் ஹாரிசான்டல் அலைன்மென்ட். வெர்டிகல் அலைன்மென்ட்னா என்ன சொன்னோம்? டாப்லயும் பாட்டம்லயும் சேஞ்ச் பண்றது. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டிஹெச்க்கு வெர்டிகல் அலைன்மென்ட் என்னன்னு குடுக்குறேன்னா, டாப்ன்னு குடுக்குறேன். ஓகே. வெர்டிகல் அலைன் வந்துட்டு டாப். ஓகே. டாப்ன்னு குடுத்தா அது என்ன மாதிரி அலைன் ஆயிருக்கும்? டாப் சைடுல போய் அலைன் ஆயிருக்கும். சோ டாப்ல அலைன் ஆயிருக்கா? சோ இங்க வந்துட்டு இப்போ வந்து டிடி அதாவது கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் வெர்டிகல் அலைன் பாட்டம்னு குடுக்குறேன். ஓகே. வெர்டிகல் அலைன் பாட்டம் அப்படின்னா எல்லாமே எதுல அலைன் ஆயிருக்குன்னா பாட்டம்ல அலைன் ஆயிருக்கு. ஓகே. உங்களுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களே. ரோஸ் எப்படி அலைன் ஆயிருக்கு? ஹெட்டிங் எப்படி அலைன் ஆயிருக்கு? சோ ஹெட்டிங் எல்லாமே டாப் சைடுல அலைன் ஆயிருக்கு. ரோஸ் எல்லாமே பாட்டம்ல அலைன் ஆயிருக்கு. ஓகே. ஹேடிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா மேபி உங்களுக்கு இன்னும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழா அலைன் ஆயிருக்கா? சோ இதுதான் வந்துட்டு வெர்டிகல் அலைன்மெண்ட். இது ஹாரிசான்டல் அலைன்மெண்ட்க்கு டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். டெக்ஸ்ட் கலருக்கு இப்போ எனக்கு டிஹெச் ஓட டெக்ஸ்ட் கலர் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். டிஹெச் டெக்ஸ்ட் கலர் சரியா? டெக்ஸ்ட் கலர்ல கலர் கலர் வந்துட்டு ஹெட்டிங் மட்டும் பிரவுன் கலர்ல சேஞ்ச் பண்ணுவா. பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கா? இது எல்லாத்தையும் நான் ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிடி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறேன்? ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ டிடில போயிட்டு அதோட கலர் நான் என்னன்னு குடுக்குறேன்? ஒயிட்ன்னு குடுக்குறேன். ஒயிட்ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுது? இதெல்லாம் ஒயிட் ஆகும். இதெல்லாம் டார்க் ரெட் கலர்லயும் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே. இப்போ ஃபைனலி அதோட ஃபாண்டோட ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஹெட்டிங்க்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி குடுக்குறேன். சோ ஃபாண்ட் ஃபேமிலின்னு அடிச்ச உடனேயே நமக்கு வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். ஓகே. இதுல நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இத சூஸ் பண்றேன். ஓகே. சோ இது என்ன ஃபாண்ட்ல இருக்கு? இது வந்து ஒரு மாதிரி இந்த ஃபாண்ட்டுக்கும் இந்த ஃபாண்ட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது ஒரு மாதிரி போல்டடா இருக்கு. சோ இது வந்து டைம்ஸ் நியூ ரோமன் மாதிரி இருக்கு. ஓகே. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன் டிடிக்கும் வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபாண்ட் ஃபேமிலி என்னன்னு சூஸ் பண்ணலாம்? இது சூஸ் பண்ணுமா? ஓகே. சோ இது ஒரு ஃபாண்ட். ஓகே. இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணி ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்றதுதான் டெக்ஸ்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். ஓகேவா? சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா
நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ஜஸ்ட் அந்த சைல்டு மட்டும் பார்க்கணும். சோ அந்த டவுட் நான் உங்களுக்கு இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நடக்கிற வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுதா? எனி டவுட்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் கம்சன் சிக்கல் போடலாமா? புரிஞ்சதுன்னா. ஓகே. இந்துமதிக்கு புரிஞ்சுது. ஓகே. கார்த்திகா ஓகே. அபிஷா, ரோகிணி, அன்னைக்கு வந்துட்டு யாரோ டவுட் கேட்டீங்கல்ல? யாரு கேட்டது? ஸ்கூட்டர்ல ஏதோ டவுட் கேட்டாங்க. அபினிஷா கேட்டீங்களோ? ஸ்கிரீன் ஷேர் பண்ணி லாஸ்டா கிளியர் பண்ணேன்னு சொன்ன அபினிஷா தானே? மறுநாள் கூட அவங்க வரல. எஸ் மேம். மேம் ஆ, அது பார்த்தேன் மேம் கொஞ்சம். புரிஞ்சுது மேம். அது கிளியர் ஆ, பண்ணிட்டீங்களா ஆ, நீங்க? மாத்தி நான் அதை மாத்திட்டு சொல்றேன் மேம். ஒரு நிமிஷம். ஓகே. 1 மினிட். இப்படி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. சரியா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த டேபிள் ஹேஷ் தான் நம்ம குடுத்தோம்ல. ஹேஷ் ஆல்டர். அது வந்து குடுக்க வேண்டாம். நம்ம டைரக்ட்டா ரோ அப்ளை பண்ணி ஆ nth சைல்டு அந்த ஈவன் ரோஸ்க்கு வந்துட்டு டைரக்டாவே நம்ம இந்த அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த டேபிள், ஹேஷ் அதெல்லாம் குடுத்தோம்ல. அது குடுக்க வேண்டாம். சோ அது பிபிடில குடுத்துருக்காங்க. ஐ டோன்ட் நோ அது எதுக்காண்டி குடுத்துருக்காங்கன்னு. நானும் அதனால அத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் வந்து ஆக்சுவலி இந்த மாரி தான் நம்ம குடுப்போம் எப்போதுமே. ஓகேவா? டேபிள், ஹேஷ், ஆல்டர் வேண்டாம். ஓகே. அத குடுக்காம வெறும் சரி. அத மட்டும் மாத்திக்கோங்க. ஓகேவா? பிபிடில மேபி அத கமாண்ட் லைன் மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் வந்து நீங்க எந்த ரோ ஆக்சஸ் பண்ணி போறீங்கன்னா, ரோவோட சைல்டோட ஈவனுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அதே மாதிரி ஈவனுக்கு மட்டும் பிஸ்க் குடுத்ததுனால, இங்க வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஈவன் பட் வந்து இங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த டிஹெச் இருக்குல்ல, அந்த டிஹெச்சையே அவங்க ஒரு ரோவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது ஏன் அப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இங்க வந்து டி ஹெட்டுக்குள்ளலாம் மென்ஷன் பண்ணல. அப்படிதானே டிஹெச் எல்லாம். சோ அதனால அவங்க வந்து அதையும் ஒரு ரோவா கன்சிடர் பண்ணி, அது ஃபர்ஸ்ட் ரோன்னு எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படி எடுத்துக்கிட்டு 5 ரோஸ் கன்சிடர் பண்ணிட்டு, அதுக்கு மட்டும் அவங்க கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் செகண்ட் ரோ. இதையும் அவங்க வந்து ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹெட்டிங்க வந்து ரோவா கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோமா? பட் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதையும் வந்து ரோவா கன்சிடர் பண்ணிருக்காங்க. மேபி நம்ம டி ஹெட் குடுக்காததுனால அவங்க வந்து அப்படி ரோவா கன்சிடர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ இதே நான் இப்போ ஈவனுக்கு மட்டும் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஆடுக்கு மட்டும் ஆட் பண்றேன். ஏதாவது கலர்
அதாவது ஈவன் குடுத்தா ஆட் செல்ஸ்க்குலாம் நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வந்துட்டு கலர் அப்ளை ஆகுது. ஓகே. ஆடுன்னு குடுத்தா அது ஏன் அப்டின்னா, அதான் நான் சொன்னேன்ல. இந்த இடத்துல உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதையும் ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகுது. ஓகே. ஹெட்டிங்கையும் ஃபர்ஸ்ட் ஒன்னா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஹெட்டிங்கையும் ஒரு ரோவா கன்சிடர் பண்ணி 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்காங்க. 3, 4, 5. அப்ப இதுல எதுலாம் ஆட் நம்பர்? 3யும் 5யும் ஆட் நம்பர். சோ அந்த 2 ஆட் நம்பருக்கும் ப்ளூ கலர் அப்ளை பண்ணிருக்காங்க. 2வும் 4ம் என்னது? ஈவன் நம்பரா? சோ அந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க? பிஸ்க் கலர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப இங்க இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்? இங்க வந்துட்டு நான் ஆல்ரெடி டிஹெச்க்கு ஒரு கலர் குடுத்து வச்சிருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கலர கமெண்ட் பண்ணிட்டு, இங்க வந்து செக் பண்ணா என்ன பண்ணுது? இதையும் ஒரு ஆட் ரோவா கன்சிடர் பண்ணியிருக்கும்னு நான் சொன்னேனா? சோ 1, 3, 5 அப்படின்னு இந்த ஆட் ரோஸ் எல்லாத்துக்குமே ப்ளூ அப்ளை பண்ணிருக்கு. ஈவன் ரோஸ் எல்லாத்துக்குமே பிஸ்க் அப்ளை பண்ணிருக்கு. ஓகேவா? இன்கேஸ் நம்ம இங்க கலர் வந்து டிஹெச்க்கு குடுத்திருந்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம குடுத்த கலர தான் எடுத்துக்கும். இந்த ஆட், ஈவன் ரோஸ்ல நம்ம என்ன குடுத்திருந்தாலும் அத எடுத்துக்காது டிஹெச்க்கு. ஓகேவா? நான் இங்க வந்து கலர கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஹெச்க்கு நான் தனியா குடுத்த கலர கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ளூ பிரிண்ட் ஆச்சு. இப்ப அந்த கமெண்ட்ட எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த டிஹெச்க்கு நான் ஸ்பெசிஃபிக்கா குடுத்த இந்த அக்வாமரைன் கலர் தான் அங்க அதுக்கு வரும். இன்கேஸ் அந்த கலர் எதுவுமே குடுக்கல அப்படின்னா, அது ஆல்ரெடி அது ஒரு ஆட் ரோவா தானே எடுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவா. சோ அந்த ஆட் ரோக்குள்ள கலர அப்ளை பண்ணும். நான் இதுல என்ன தப்பு சொல்லிட்டேன்னா, இத கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து கன்சிடர் பண்ணாது. கீழேருந்து எடுத்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வந்து அது வந்துட்டு மேல அந்த ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டிங்கையும் சேர்த்து அது கன்சிடர் பண்ணி எடுக்கும். ஓகேவா? ஆனா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஹெட்டிங்க்கு மட்டும் எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா, டிஹெச்ச மட்டும் தனியா குடுத்து, அதுக்கு வந்து கலர ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தனியா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு கலர் குடுத்தீங்கன்னா, இந்த கலர் தான் அப்ளை ஆகும். ஓகேவா? அந்த ஆட், ஈவன்ல நீங்க மென்ஷன் பண்ண கலர் அப்ளை ஆகாது. ஓகே. பட் நீங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிஹெச்ஐயுமே அது ஒரு ரோவா கன்சிடர் பண்ணிருங்க. அத மட்டும் நான் அப்பல மாத்தி சொல்லிட்டேன். ஓகே. அதே மாரி டேபிள் ஹேஷ் ஆன்சர் வேண்டாம். டிஆர் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகே. டிஆர் nth சைல்ட் ஆஃப் ஈவன். டிஆர் nth சைல்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஓகே. எனி டவுட்? ஆ. நோ மேம். வேற யாருக்காவது இன்னைக்கு பண்ண ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததா? சரண்யா காமிச்சாங்க. சாய் வர்ஷினி காமிச்சாங்க. இந்துமதி காமிச்சீங்களா? இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அப்படிதானே? நாம ரோஹிணி. இப்ப பண்ணட்டா? ஆ? இப்ப ஷேர் பண்ணட்டா மேம்? ஷேர் பண்ணுங்க. ரோஹிணி என்னமோ சொன்னீங்களே? மேம் நான் பண்ணிட்டேன். ஷேர் பண்றேன் இப்போ பண்ணக்கப்புறம். ஓகே. இந்த மாதிரி பண்ணது கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் எல்லாருமே எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பியாசம் அவ்வளவுதான். ஓகே. சூப்பர். இது யாரு? இந்துமதியா? எஸ் மேம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அவங்களுக்கும் எல்லாருமே ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துடலாமா? அவங்களுக்கு கிளாப்ஸ் கொடுத்துட்டு. ஓகே. ஓகே. சூப்பரா பண்ணியிருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வெப்சைட்ல அத வைங்க வைங்க. அத உங்க அவுட்புட்ட வைங்க. ஓகே. அவங்களோட வெப்சைட்க்கு ஏத்த மாதிரி அவங்களோட கலர்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஒரு பர்பிள் தீம், ஒரு டார்க் பர்பிள், அப்புறம் லைட் பர்பிள் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இதே மாதிரி தான் நீங்களும் செட் பண்ணணும். இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் அந்த ஹரியப்போட அந்த ஃபாண்டோட சைஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இன்கிரீஸ் பண்ணி அதுக்கு ஒரு கலர் குடுத்துக்கலாம். ஓகே. இல்லன்னா அதோட சைஸ மட்டும் கூட இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். பட் சூப்பரா இருக்கு. ஓகே. சூப்பர்.
நீங்க உங்க ஸ்கிரீன இது பண்ணிக்கோங்க. ஓகே. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரோகிணி ஸ்டார்ட் பண்றீங்களா? சாரி, நான் பேசுறது கேக்குதா? சாரி.